சனி பகவான் ஒரு நீதிமான். ஸோ ஏதாவது நம்ம ஒரு துரோகம் பண்றோம், நம்பிக்கை துரோகம் பண்றோம், தப்பு பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு தண்டனை அப்படிங்கிறத கொடுப்பாரு. ஆனா அந்த தண்டனை ரொம்ப கடுமையா இல்லாம சனி நம்மளுடைய ஜாதகத்துல பார்க்கும் பொழுது அதோடைய தாக்கம் குறைஞ்சு சனி பகவானுடைய உக்கிர பார்வை அப்படிங்கிறது குறையணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களை சனி பகவானுக்காக செய்யும் பொழுது அவர் சரி ஓகே இவன் கொஞ்சம் பொழைச்சு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி கருணை காமிப்பார். சரி, அது என்னென்ன விஷயங்கள்னு சொல்றேன். பிஃபோர் தட் நம்மளோட பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொல்லக்கூடியது இது எல்லாமே சின்ன சின்ன உதவிகள் மாதிரி தான் நீங்க செய்யணும். பரிகாரம் அப்படிங்கறத நம்மளுடைய முன்னோர்கள் எதுவுமே குறிப்பிட்டு போல அது எல்லாமே நம்ம செஞ்ச கர்ம வினைகளுக்கு ஏற்ப நம்ம அதை மாதிரி பரிகாரங்கள்னு இல்லாம அதை நம்ம ஒரு உதவியா செய்யும் பொழுது அதுக்கான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் காகத்துக்கு சாதம் அப்படிங்கிறத போடலாம். செகண்ட், சனிக்கிழமையில தயிர் சாதம் தானம் கொடுக்கலாம். எள்ளு தானமா கொடுத்தா டைரக்டா நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. அதனால சனிக்கிழமையில எள்ளு சாதம் நல்லெண்ணெயில ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். தென் கோவில்ல சனிக்கிழமையில எல் தீபம் ஏற்றலாம். விநாயகருடைய அகவல் படிக்கலாம் அல்லது கேட்கலாம். சனி சாலிசா கேட்கலாம், ஹனுமான் சாலிசாவும் கேட்கலாம், விநாயகர் வழிபடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபர்தரா உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் எந்த நிலையில இருக்கார், என்ன கட்டத்துல இருக்கார், ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுட்டு சனி பகவானுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க சின்ன சின்ன உதவிகள் அப்படிங்கிறத பண்ணலாம். ஃபர்தரா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நம்பர் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க டைரக்டா வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல இன்ஸ்டாகிராம்ல டிஎம் கூட பண்ணுங்க. இந்த மாதிரியான ஆன்மீக பதிவுகளை உங்க ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.